சரியா ஜனவரி 18, 2020 கேரளா மாநிலம் கொய்பாடி கடலில் ஒரு மீனவர்கள் மீன் பிடிக்க போகிறாங்க. அப்படி மீன் பிடிக்க போகிறப்போ கரையில் ஒரு பெண்ணோட உடல் அந்த கரை வழியாக அப்படியே விழுது. அதை பார்த்த எல்லாருக்குமே ஒரே ஒரு பயங்கரமான ஒரு ஷாக். ஏன்னா அந்த பெண்ணோட உடலில் ஒரு துணி கூட இல்லாமல் முழு நிர்வாணமாக அந்த பெண் பல் எதுவுமே இல்லாமல் முடியெல்லாம் பாதி பிஞ்சு போன நிலையில் ஒரு பெண்ணோட உடல் இருக்குது. ஸோ கேரளாவே அதிர வச்ச இந்த ஒரு சம்பவம் பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு யூத் தமிழ். கேரளா காசர்கோடு அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் சின்ன கிராமம், கடல் ஒட்டி இருக்க ஒரு சின்ன கிராமம். கேரளா எப்படி இருக்குன்னு அவங்களே தெரியும், நல்லா பச்சை பசேண்டு இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு பகுதி. அதில் ஒரு சின்ன குடும்பம். அந்த குடும்பத்தில் ரூபாஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 44 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண். அவங்களோட கணவர் என்ன பண்ணுறாருன்னா அரசியல்வாதியாக இருக்காரு. அவங்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க. அந்த மகன் கல்லூரி படிக்கிறாரு, காலேஜ் படிக்கிறாரு. மகள் பள்ளி படிக்கிறாங்க. இந்த ரூபாஸ்ரீ என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் சோசியல் சயின்ஸ் டீச்சராக இருக்காங்க. அந்த பள்ளிக்கும் அந்த வீட்டுக்கும் ஒரு 12 கிலோமீட்டர் இருக்குது. இவங்க ஸ்கூட்டர் வழியாக தான் போயிட்டு வருவாங்க. ஸ்கூல் முடிஞ்சு ஒரு 6 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்புறம் அந்த பசங்க எல்லாருமே 6 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவாங்க. சந்திரசேகரன் அவங்களோட கணவன் பேர் சந்திரசேகரன். அவர் இந்த அரசியல் கட்சியில் இருக்கார்ல, அவர் வர்றதுக்கு ஒரு 7 மணி அப்படி ஆயிரும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரூபாஸ்ரீ கணவன் எப்போ வீட்டுக்கு வந்தாலும் அவங்க தான் முன்னாடியே வீட்டுக்கு வந்துடுவாங்கல்ல, வீட்டுக்கு கணவனுக்கு காஃபி போட்டு கொடுக்கறது தான் வழக்கம். அன்னைக்கு சரியாக ஜனவரி 16, 2020 கணவர் வீட்டுக்கு வராங்க. ரூபாஸ்ரீ வீட்டிலே இல்லை. கணவன் அவங்க குழந்தைங்கள்ட்டெல்லாம் கேட்குறாங்க, அம்மா இன்னும் வீட்டுக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, இன்னும் வீட்டுக்கு வரல, ஸ்கூல் போனவங்க தான் இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, இப்போது நம்ம குழந்தைங்கள்லாம் காணாமல் போச்சுன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்போம்ல, அது மாதிரி கணவர் சந்திரசேகரன் என்ன பண்ணுறாருன்னா அவங்களோட வேலை பார்க்குறவங்களோட நம்பர்லாம் அவங்களுக்கு இருக்கும்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவங்க கணவருக்கு தெரியாமல் இருக்குமா, ரூபாஸ்ரீயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஃபோன் பண்ணி கேட்குறப்போ அவங்க 2:30 மணிக்கே கிளம்பிட்டாங்க. அப்படியே ஸ்கூலில் விட்டு அவங்க வீட்டுக்கு வர்றது 6 மணிக்கு தான் வருவாங்க. ஆனால் 2:30 மணிக்கே ஏதோ ஒரு அவசர வேலை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அப்போது தேடி பார்க்குறாரு. அங்கே பக்கத்தில் எதுவுமே எந்த ஒரு அடையாளமும் கிடைக்கல, எங்கே போனாங்கன்னு தெரில. வேறு வழி இல்லாமல் அந்த பகுதியை சேர்ந்த காவல் நிலையத்தில் போயிட்டு சந்திரசேகரன் என்னோட மனைவியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுக்குறாங்க. அப்படி புகார் கொடுக்க போகிறப்ப தான் அந்த மகள் இருக்காங்கல்ல, அந்த ரூபாஸ்ரீ சந்திரசேகரனோட மகள் பள்ளி படிக்கிறாங்கல்ல, அவங்க ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. என்னென்னா அந்த ஸ்கூலில் அவங்க அம்மா ரூபாஸ்ரீ வேலை பார்க்குற ஸ்கூலில் ஒரு டீச்சர் ரூபாஸ்ரீயை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சும்மா ஃபோன் பண்ணிவிட்டு. அந்த மாதிரி இதை சொன்னோன்னே காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா அவர்கிட்ட போயிட்டு விசாரிக்கிறாரு. யார் அந்த டீச்சர்னா வெங்கடரமணன் அப்படின்ற டிராயிங் சார். இந்த ரூபாஸ்ரீ வேலை பார்க்குற அதே ஸ்கூலில் டிராயிங் சாராக இருக்க ஒரு நபர் இந்த வெங்கடரமணன் அப்படின்றவர். ஸோ அதனால் போய் விசாரிக்கிறாங்க, காவல்துறை போய் விசாரிக்கிறாங்க. விசாரணையின் போது தான் தெரியுது எனக்கு அவங்க மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது உண்மைதான். ஆனால் அவங்க காணாமல் போன அந்த ஜனவரி 16ஆம் தேதி நான் வரவே இல்லை, ஸ்கூலுக்கே வரல, அதுக்கும் எனக்கும் எப்படி சம்மந்தமாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே அது ஒரு லாஜிக்கான பாயிண்டாக தானே இருக்குது. ஏன்னா அவர் தான் அன்றைக்கி ஸ்கூலுக்கே வரல, அன்றைக்கி தான் இவங்க காணாமல் போயிருக்காங்க. அதனால் போலீஸார் இந்த விசாரணையை அவர்கிட்ட இருந்து அப்படியே மாற்றுறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, போலீஸ் இந்த சிசிடிவி கேமரா செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணுறப்போ திடீர்னு அந்த ஸ்கூல்லேருந்து இந்த ஸ்கூல் வழியாக இருக்க ஒவ்வொரு ஸ்கூல்லேருந்து இந்த ரோட்டில் இருக்க கடைகளில் இருக்க சிசிடிவி கேமராவாக செக் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போது இந்த ரூபாஸ்ரீன்றவங்க சரியாக ஒரு 2:30 மணிக்கு திடீர்னு அவசரமாக ஸ்கூல்லேருந்து ஸ்கூட்டி எடுத்து கிளம்பிட்டே போகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே அவங்க எங்கே போனாங்கன்னு தெரில.
ஸோ அங்கே வந்து கேரளா போலீஸோட கார் போகுது. போயிட்டு பார்த்தா அது ஒரு மலை மாதிரி இருக்கு பக்கத்தில். அந்த மலைக்கு பக்கத்தில் ரூபாஸ்ரீயோட அந்த ஸ்கூட்டி வந்து நிற்கிது. அந்த ஸ்கூட்டி நீண்டவனே பக்கத்தில் வந்து இந்த சைடு மலை இருக்குது, இந்த சைடு வந்து ஒரு மருத்துவமனை ஹாஸ்பிட்டல் இருக்குது. சரி ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்களோ இல்லை ஏதாச்சும் ஆக்சிடெண்ட் ஏதாச்சும் ஆகிருக்கோ, ஏன்னா ஸ்கூட்டி மட்டும்தான் இருக்குது, மற்றபடி அவங்க அங்கே இல்லை. அவங்க ஃபோன் அங்கே கிடக்கு, ஸ்கூட்டி மட்டும்தான் இருக்குது, அவங்க ஃபோன் அங்கே கிடக்கு. ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணால் அங்கேயும் அவங்க போகலை. என்ன நடந்துச்சுன்னே தெரில. அதனால் இந்த கேஸை வந்து அப்படியே ஒரு குழப்பத்திலே விட்டுட்டாங்க. ஒரு 2 நாட்கள் கழித்து கேரளா அந்த காசர்கோடு பகுதியில் ஒரு பெண்ணோட உடல் வந்து கரை ஒதுங்குது. அந்த உடல் பார்த்தோம்னா பல் எதுவுமே இல்லாமல் ஒரு முழு நிர்வாணமாக முடிகள் பாதி பிடுங்கப்பட்ட நிலையில் அது இருக்குது. அதை பார்த்தோன்னே அங்கே இருந்த மீனவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ்க்கு வந்து தகவல் தராங்க. போலீஸ் உடனே சம்பவ இடத்துக்கு வந்தோடனே இந்த கடந்த ஒரு வாரமாக யார் காணாமல் போனாங்க, எந்த ஒரு பெண் காணாமல் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ இந்த ரூபாஸ்ரீ அப்படின்ற அந்த பெண் ஞாபகம் வருது. அப்போ தான் அவங்களோட கணவனான அந்த சந்திரசேகரனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வாங்க, இங்கே ஒரு பாடி கிடச்சிருக்கு, அது உங்களோட மனைவியா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சந்திரசேகரன் வந்து அந்த பாடியை பார்க்க வராரு. வந்து அந்த முகத்தை பூட்டி இருந்த அந்த துணியை விலக்கி பார்த்த உடனே சந்திரசேகரன் பயங்கரமாக அழுகிறாரு. அந்த அந்த உடலை பார்த்தோடனே இப்படி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம கூட இருந்த ஒரு உயிர் வந்து இன்னைக்கு வந்து இப்படி ஒரு பிணமா, அதுவும் மட்டும் இல்லாமல் ஒரு கொடூரமான நிலையில் பல் எதுவுமே இல்லாமல் முடிகள் பாதி பிடுங்கப்பட்டு ஒரு கொடூரமான நிலையில் இருக்கிறத பார்த்தா எந்த மனுஷனால தான் தாங்க முடியும். ஸோ தன்னோட மனைவி இறந்ததை பார்த்து, அதுவும் இவ்வளோ கொடூரமாக இறந்ததை பார்த்து பயங்கரமாக அழுகிறாரு. அந்த அழுகையோடு சேர்ந்து ஒரு கோபமும் அவருக்கு இருக்குது. யார் இப்படி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபமும் இருக்குது. அடுத்து இந்த மீடியா அதுக்கப்புறம் போலீஸோட ஒரு பார்வை என்னவா இருக்குன்னா, இந்த கொலைக்கு ஏன் வந்து சந்திரசேகரன் காரணமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்வை திரும்புது. ஏன்னா சந்திரசேகரன் வந்து ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்ல, அவர் அரசியல் ஆதாயத்துக்காக இந்த மாதிரி கொலை பண்ணியிருக்கக்கூடாது, இல்லை அவங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு பிரச்சனைக்காண்டி இந்த மாதிரி கொலை பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸோட பார்வையும் மீடியாவோட பார்வையும் சந்திரசேகரன் மேலே போகுது. அதுக்கப்புறம் தான் இந்த பிரேத பரிசோதனை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல. ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த உடல் வந்து சரியாக அந்த 2:30 மணி இருக்கா, 2:30 மணிக்கு அடுத்து ஒரு மணி நேரத்தில் இறந்துருக்காங்க. ஒரு 3:30 மணி போல் இறந்துருக்காங்க. அவங்க காணாமல் போனது 2:30 மணி, அவங்க இறந்தது ஒரு 3:30 மணி போல் இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அந்த லிவருக்குள்ள கடல் நீர் மட்டும் இல்லாமல் நல்ல தண்ணியும் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கெமிக்கல்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில். இதுக்கு அடுத்து எந்த ஒரு தகவல்களை வந்து கேரளா போலீஸால் கண்டுபிடிக்க முடியல. அதனால் கேரளா கிரைம் பிரான்ச்சுக்கு வந்து இந்த கேஸ் மாறுது. அந்த கிரைம் பிரான்ச்சில் தான் அந்த போஸ்ட்மார்ட்டமில் எடுத்த ஒரு ஃபோட்டோவில் பார்த்தோம்னா அந்த ரூபாஸ்ரீயோட கழுத்து பக்கத்தில் ஒரு தடயம், அதாவது ஒரு தடயம் கிடைக்குது. அது என்ன தடயம்னா, ஒரு காரோட அந்த அச்சு வந்து இந்த கழுத்து பகுதியில் வந்து கிடைக்குது. அதை பார்த்துட்டு அதை வச்சு விசாரணை நடத்த ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் வந்து. அப்போ தான் திருப்பி மீண்டும் வந்து அந்த வெங்கடரமணன் மேலே திருப்பி போகுது. வெங்கடரமணனை திருப்பி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்றாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்ட உடனே அவர் வந்து வராரு. வந்ததுக்கப்புறம் போலீஸார் வந்து விசாரிக்கிறாங்க இந்த மாதிரி என்ன நினச்சி. அப்போ தான் அவர் ஒரு திருப்பமான ஒரு கதையில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும்ல, அது மாதிரி ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார் இந்த இடத்துல. அவருக்கும் அந்த பெண்ணுக்கும் வந்து கள்ள தொடர்பு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் காரணமாக இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து வெளியே போகிறப்போ
அப்போ போலீஸார் வந்து கேட்குறாங்க, எதில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னு கேட்குறப்போ காரில் வந்தேன் அப்படின்னு சொன்னோடனே காரை போய் செக் பண்ணுறாங்க போலீஸ். காரை செக் பண்ணுறப்போ அந்த பின்னாடி அந்த ஸ்டெப்னி டயர் இருக்கும்ல, அந்த டயரை பார்க்குறப்போ அப்போ தான் அந்த டயரில் இருக்க அந்த அச்சும் அந்த ரூபாஸ்ரீயோட கழுத்தில் இருக்க அந்த அச்சும் ஒத்து போகிறத போலீஸார் வந்து கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த டயரை செக் பண்ணல, அந்த டயருக்குள்ளே முடி இருக்குது. அந்த முடியை எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறப்ப தான் தெரியுது அது ரூபாஸ்ரீயோட முடி தான் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சியில் ஆடி போயிடுவீங்க. இந்த வெங்கடரமணன் வந்து ஒரு டிராயிங் சாராக மட்டும் இல்லாமல் அங்கே பக்கத்தில் இருக்க கோயிலில் பூசாரியாகவும் இருந்திருக்காரு. அப்போ தான் வந்து போலீஸ் வந்து அவரை திருப்பி கேட்க ஆரம்பிக்கிறாங்க, என்ன நடந்துச்சு, உண்மையை சொல்லு, நீ உண்மையை சொல்லிட்டேன்னா உனக்கு ஆயுள் தண்டனை, இல்லைன்னா உனக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்டவுடனே தான் அந்த வெங்கடரமணன் டிராயிங் சார் வந்து ஒரு 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 ஆச்சரியமுற்ற ஒரு ஒரு கேவலமான ஒரு தகவலை வந்து சொல்கிறாரு. இந்த ரூபாஸ்ரீ மேலே வெங்கடரமணனுக்கு ஒரு கண் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேருக்குமே கள்ள தொடர்பு இருந்திருக்கு. அந்த கள்ள தொடர்பு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ரூபாஸ்ரீக்கு பிடிக்கலை, அதனால் ரூபாஸ்ரீ விலகிட்டாங்க. ஆனாலும் இவங்க 2 பேருக்கு இடையில இந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையும் இருந்திருக்கு. இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் வெங்கடரமணனுக்கு ரூபாஸ்ரீ மேலே ஒரு கண் அது அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்ல. அப்போ தான் போலீஸார் கேட்குறாங்க, சரி ஒரு கண் இருந்தாலும் நீங்கள் எதுக்கு ரூபாஸ்ரீயை வந்து கொலை பண்ணீங்க, கொலை பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறப்ப தான் இந்த கதையிலே ஒரு ரொம்ப ஒரு கேவலமான ட்விஸ்ட்னு கூட சொல்லலாம். இப்படிலாமடா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம். இந்த வெங்கடரமணன் வந்து டிராயிங் சாராகவும் இருந்திருக்காருல்ல, டிராயிங் சாராக இருந்துட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் பூசாரியாகவும் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்ல. அப்போ அந்த பூஜை புனஸ்காரம் மேலே ஒரு மாதிரி அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அந்த கேரளான்னு பார்த்தாலே கேரளா பற்றி நமக்கு தெரியும், இந்த மாதிரி மாந்திரிகம் தாந்திரிகம் அந்த மாதிரி செயல்களில் அதிகமாக ஈடுபடுவாங்க. அப்படி அவர் வந்து இந்த நரி பூஜா அப்படின்ற ஒரு பூஜை பண்ணணுமா, எதுக்கு இந்த பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாருன்னா, அவரை வந்து ரீசெண்டாக டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காண்டி பேசிகிட்டு இருந்தாங்களா. இந்த நரி பூஜா அப்படின்ற ஒரு பூஜை பண்ணிட்டோம்னா அவரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்திருக்கு. இந்த நரி பூஜா அப்படின்னா என்னென்னா, ஒரு பெண்ணை வந்து நிர்வாணமாக உட்கார வச்சு பூஜை பண்ணுறது தான் இந்த நரி பூஜா அப்படின்ற பூஜை. அதுக்கு யார் சரிப்பட்டு வருவாங்க, இல்லை யார் கூப்பிட்டா இந்த மாதிரி நிர்வாணமாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. ரூபாஸ்ரீயோட ஞாபகம் வருது. ஆனால் ரூபாஸ்ரீட்ட இந்த ஒரு பூஜை பற்றி எதுவுமே சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு வா, நமக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல, அதெல்லாம் பேசி தீர்த்துக்கலாம், இனிமேல் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி ஃபோன் பண்ணி ரூபாஸ்ரீயை வர சொல்கிறாரு. அப்போ தான் அந்த 2:30 மணிக்கு ஸ்கூல்லேருந்து அவசர வேலையாக ரூபாஸ்ரீ தன்னோட ஸ்கூட்டி எடுத்துகிட்டு கிளம்பி வராங்க. கிளம்பி வர பாதி தூரத்தில் அந்த மலை பக்கத்தில் ஸ்கூட்டி நின்றுச்சுல, அந்த இடத்துல ரூபாஸ்ரீயை நிப்பாட்டி அவங்க ஸ்கூட்டியை அங்கே நிப்பாட்டி ஸ்கூட்டியை விட்டு இறங்க சொல்லி அவரோட காரில் வெங்கடரமணன் ஏற்றிட்டு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் காரில் முன்னாடி உட்கார வைக்கல, காரோட டிக்கிக்குள்ளே உட்கார வச்சுருக்காரு. டிக்கிக்குள்ளே உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு அப்போ தான் வந்து வீட்டுக்கு போகிறாங்க. போனோடனே தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பூஜை பண்ணணும், அதுக்கு தான் அவனை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோடனே ரூபாஸ்ரீ அதெல்லாம் முடியாது, இந்த மாதிரி பூஜைகளாக நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே வெங்கடரமணன் என்ன சொல்கிறாருன்னா, நீ இந்த பூஜைக்கு ஒத்துக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த இடத்த விட்டு நீ பிணமாக தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரூபாஸ்ரீ சொன்னாங்க. உடனே ரூபாஸ்ரீயோட முடியை பிடிச்சி அவங்க வீட்டுக்குள்ளே இருந்த அந்த ஒரு பக்கெட்டுக்குள்ளே முக்கி, அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கெட்டுக்குள்ளே ரசாயனம் கலந்திருந்ததாகவும் சில ஆர்டிக்கிளில் சொல்லியிருந்துச்சு. ஸோ அந்த பக்கெட்டுக்குள்ளே ரூபாஸ்ரீயை வந்து முக்கி ரூபாஸ்ரீயை வந்து கொலை பண்ணியிருக்காரு. அந்த ரசாயனங்களோட விளைவால் தான் அந்த பல் எல்லாம் உதிர்றது, அந்த முடி பல்லெல்லாம் உதிர்ந்ததுக்கு அந்த ரசாயனம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆர்டிக்கலில் சொல்லியிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கொலை பண்ணிட்டு அந்த பிணத்தை
அந்த இடத்த விட்டு அகற்றி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் இருந்தப்போ தான் அதை காரில் போட்டு கடலுக்குள்ளே போட்டுடலாம். ஏன்னா கடலுக்குள்ளே போட்டோம்னா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்குள்ளே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெங்கடரமனோட டிரைவரான ரமேஷ் அப்படின்றவரை கூப்பிட்டுட்டு காருக்குள்ளே பணத்தை ஏற்றிட்டு போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கப்போ தான் வெங்கடரமணனோட மனைவி ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நான் ஊர்லேருந்து வந்திருக்கேன், நீ என்னை வீட்டில் இறக்கி விட்டு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அதே காரில் டிக்கியில் ரூபாஸ்ரீயோட பணம் இருக்குது. அந்த பணத்தோடையே தன்னோட மனைவியை ஏற்றி தன்னோட வீட்டில் போயிட்டு மனைவியை இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பணத்தை தூக்கி போய் கடலுக்குள்ளே போட்டு ஒரு கொடூரமான வேலை செஞ்சுருக்காரு. ஸோ இந்த மாதிரியான கொடூரமான மிருகங்களை என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக எனக்கு தெரியலை.